ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2020 ஒரு ரஷ்யன் பயோகிராஃபிக்கல் ட்ராமாவாக வெளியான AK-47. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கண்டுபிடிப்பாக இன்றளவும் உலகத்தில் எல்லாராலையும் பார்க்கப்படுற AK-47 கண்டுபிடிச்ச மிக்கேல் கலஸ்னோகோவ் அப்படிங்கிற ஒரு நபர் அவருடைய சொந்த வாழ்க்கை பிரயாணம் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் மிக்கேல் கலஸ்னோகோவ். இவர் சின்ன வயசாக இருக்கும்போது கதைக்களம் ஆரம்பிக்குது. இவருக்கு சின்ன வயசில் இருந்தே இந்த துப்பாக்கி அது சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது எடுத்து மாட்டிக்கிட்டு, நம்ம சின்ன வயசில் டாய்ஸை மாட்டுவோம்ல, இந்த மனுஷனுக்கு சின்ன வயசுலேயே இந்த துப்பாக்கி அது விஷயமாக ஏதாவது டிசைன் பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது, இதில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இவருக்கு அப்பயே இருக்குது. இவர் இந்த மாதிரி எதையாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, திடீர்னு சின்ன பிள்ளைங்கெல்லாம் விளையாட வந்துருச்சு அப்படின்னா உடனே எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுவிட்டு அவங்களோட விளாட போயிடுறாரு. திருப்பி அவங்களாம் விளாண்டு போனதுக்கப்புறம் திருப்பி மனுஷன் வழக்கம் போல் எங்கெல்லாம் ஒழிச்சு வச்சோமோ எல்லாத்தையும் எடுத்து திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. இப்படி அந்த வயசுலேயே இந்த துப்பாக்கி சம்பந்தமாக அதை மாற்றுறது, புதுசாக கண்டுபிடிக்கிறது, இதில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்க நபராகத்தான் நமக்கு காமிக்கப்படுறாரு. பட்டுன்னு அந்த சீனை அங்கேயே கட் பண்ணால் 1941 2ஆம் உலகப் போரில் ரஷ்யாவும் ஜெர்மனியும் பொருதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யாவுடைய ரெட் ஆர்மி, அந்த ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு டேங்குக்கு கமாண்டராக இருக்கிறாரு நம்ம படத்துடைய கதாநாயகனு. ஆனால் இவங்க ஜெர்மன்ஸை உள்ள போரில் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் ஜெர்மன் பண்ணுற பதில் தாக்குதலில் இவங்களுடைய டேங்கு சும்மா பற்றிக்கிட்டு இருந்துச்சு. பல பேர் உசுறு அங்கேயே போயிடுது. இதில் நம்ம கதாநாயகனுக்கு ஷோல்டர் காலி. இதில் ஷோல்டர் இன்ஜுரினால் கடைசியாக இவர் மட்டும்தான் கொத்தியூரும் கொலையுருமா ஏதோ பொழைச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஆர்மி பேஸுக்கே வந்து சேர்றாப்புல. வந்தவரை, எப்பா நீ ஹெவிலி இன்ஜுரிடு, இதுக்கப்புறம் நீ உள்ளே போய் ஃப்ரண்ட் லைன்லலாம் எதுவும் சண்டையெல்லாம் போட முடியாது, அதனால் எல்லாரும் பேசாட்டு ஊருக்கு போயிட்டு நிம்மதியாக வீட்டில் உடம்பை தேத்திட்டு சில மாதங்கள் கழித்து திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்மியில் இவங்களுக்கு சொல்லிடுறாங்க. அதன் காரணமாக நம்மளும் மட்டும் இல்லை, இவர் மாதிரி ஒரு இடத்துலையும் அடிபட்டு குத்துயிரும் கொலையுருமா வந்தவன் எல்லாத்தையும் பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. கொடுக்க வேண்டிய ஹாஸ்பிட்டல் எல்லா விஷயங்களையும் முடித்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. அப்போ போகும்போது ஒரு லாரி, அது பின்னாடி அடிபட்டவங்க எல்லாரும் ஏறி உட்காந்துக்கிட்டு கூட ஒரு நபரும் வர்றாரு. இப்போ இவங்க போன அந்த லாரி ஒரு பனிப்பிரதேசம் மாதிரி ஒரு இடத்துல தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு சகதி மாதிரி, அதாவது பனி சகதி எப்படி வேணால் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்க ஒரு இடத்துக்குள்ளே வண்டியுடைய வீல் மாட்டிக்கிறது. இவங்களால் அங்கேருந்து அந்த வண்டியை எடுக்க முடியல. எல்லாரும் இறங்கி பின்னாடி கூடி தள்ளுறாங்க. தள்ளியும் அந்த லாரியை அந்த குழியை விட்டு ஏற்ற முடியல. அட போங்கப்பா, தள்ளி முடியல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இங்கேருந்து லாங்கில் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு சின்ன டென்ட்டு குடிச மாதிரி எல்லாம் நிறைய தெரியுதுல்ல, அவங்கக்கிட்ட ஏதாவது குதிரை இருக்கும், போய் கேட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும், அந்த குதிரையை வச்சு அது கொஞ்சம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக போகிறாங்க 2 பேர். யார்? ஒருத்தர் கதாநாயகன்னு, இன்னொருத்தர் துப்பாக்கியோட கூட வந்த ஒரு சோல்ஜர். அந்த கூட வந்த நபர் ஒரு மிஷின் கன் ஒன்று கையில் வச்சுருக்காரு, ஒரு சின்ன ரிவால்வர் பிஸ்டல் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அந்த பிஸ்டல் எடுத்து நம்ம கதாநாயகன் கையில் கொடுத்துட்டு, எதுக்கும் அங்கே எவன் இருக்கேன்னு தெரில, நான் முன்னாடி போகிறேன், ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த கை துப்பாக்கியை நீ வச்சுக்க அப்படின்னு நம்ம கதாநாயகன்ட்ட கொடுத்துட்டு தான் அந்த நபர் போகிறாப்புல. அவர் எதிர்பார்த்து போன மாதிரியே அது ஜெர்மனுடைய கேம்ப் போல் தெரியுது. அவங்க திடீர்னு 2 பேர் வெளியே வந்து சுட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற தருணத்தில் இவர் கையில் வச்சுருந்த மிஷின் கன்னில் சுட்டும் போடுறாரு. அவங்க 2 பேர் செத்தும் போயிடுறாங்க. ஆனால் பாஸ் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னு நம்ம கதாநாயகன் சொல்கிற அந்த தருணத்தில் பின்னாடி இருந்து இன்னொரு ஜெர்மன்காரன் சுட பார்க்குற நேரத்தில் இந்த ஆள் கையில் இருக்க மிஷின் கன் எடுத்து சுடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கன்னில் ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்டு, உள்ள ஃபயர் ஆக மாட்டேங்குது. அந்த தருணத்தில் அந்த ஜெர்மன்காரன் இவரை சுட்டுறான். இப்போ இவர் விழுந்துடுறாரு. ஆனால் கதாநாயகன் கையில் இருந்த அந்த கை துப்பாக்கினால கதாநாயகன் அந்த ஜெர்மன்காரனை போட்டு தள்ளிடுறாப்புல. இப்போ கதாநாயகன் அந்த அடிபட்ட நபருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் வாங்க, அவருக்கு இத்தனைக்கு ஷோல்டரில் அங்கே அந்த ஆளுக்கு இறங்கியிருக்கு புல்லட்டு, அவன் சுட்டதில் அவனையும் தூக்கி வண்டியில் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க நான் போயிடலாம், அங்கே பாருங்க எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு போயிட்டு, அப்போ இவர் கையில் இவர் கண்ணு முன்னாடி பார்த்த அந்த காட்சி இவருடைய மனசில் அப்படியே பசுமரத்தானியாக நிற்கிது. எதுக்காக? உயிர் போகக்கூடிய முக்கியமான தருணத்தில் இந்த கன்று ஒர்க் ஆகலை, ஆயிருந்தால் அந்த ஆளையும் நம்மளால் சுட்டுருப்பான், ஏன் கன்று ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த கன்னை நான் தான் சொன்னேன், சின்ன வயசுலேயே நம்மளால் கையை வச்சு சும்மா இருக்க மாட்டாப்புலன்னு எல்லாத்தையும் அக்குவர ஆணி வரையாக பிரித்து பார்த்தா அப்போ தான் உள்ளே இருக்க பிரச்சனை இவருக்கு தெரியுது. எங்கே தண்ணி உள்ளே இறங்கியிருக்குங்க.
அதனால ஸ்ப்ரிங்கு சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, ஸ்ப்ரிங்கு சரியாக ஒர்க் ஆகாதனால ட்ரிகர் அங்கே ப்ரெஸ் ஆகலை, இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தரமான துப்பாக்கியை கண்டுபிடிக்கிறோம். ரஷ்யாவை கண்டா உலகமே மிரளக்கூடிய அளவில் ஒரு ஆயுதத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி AK-47 டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல நம்மால். இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த ஒரு கட்ட சுவாரஸ்யங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதனுடைய கதையும் திரைக்கதையும் தான். செம்ம சுவாரஸ்யமான ஒரு கதை. இந்த படம் ஒரு பயோபிக் தான். மிக்கேல் கொலஸ்னிகோவ் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் தான் AK-47 கண்டுபிடிச்சவர். ரஷ்யாவுடைய ஆர்மிக்கு முதல்ல AK-47 சார் இதுதான் உலகத்தின் தலை சிறந்த துப்பாக்கி, ஒரு ரவுண்டு தப்பி தவறி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி இருக்க அத்தனை பேருடைய உடம்பும் தலையும் சிதறிடும் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளுக்கெல்லாம் வயிற்றில் புளியை கரைச்ச ஆள் இந்த ஆள் தான். அந்த ரஷ்யா நாட்டுடைய மிகப்பெரிய உயரிய விருதுகள் எல்லாத்தையும் வாங்கின ஒரு தலை சிறந்த இன்வென்டர் இந்த நபர். அவருடைய உண்மை வாழ்க்கை வரலாறில் இருந்து அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. கதாநாயகனாக இந்த நபரோட தான் கதாநாயகன் அந்த ரோலை ப்ளே பண்ணியிருக்காப்புல. ஸோ அட்டகாசமான ஒரு கதை. அதுலேயும் லைஃப்பில் எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நிச்சயமாக தோல்வி, அவமானம் இதெல்லாம் தாண்டாமல் வெற்றி அப்படிங்கிற அந்த கனியை நம்மளால் சுவைக்கவே முடியாது. அப்படிங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். கதாநாயகன் பண்ண பல விஷயங்கள், அவர் எவ்வளவு தோல்விகளை சந்தித்து கடைசியாக இதை ஜெயிச்சார் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷனலான ஒரு படம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இது ரொம்பவே ஒரு அண்டர் ரேட்டட் படம். டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம் இது. எந்த காரணத்து கொண்டும் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே சாலிடான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன சோல்ஜர் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்திருந்தா கூட அவருமே 100% எஃபர்ட் போட்டு சூப்பராகவே பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த படத்தில் கதாநாயகி 2 பேரும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக கதாநாயகன் இவர் துப்பாக்கியை கண்டுபிடிக்கிறது டிசைன் பண்ணுறது மேட்டர் இல்லை. இதை டிசைன் பண்ணி கடைசியாக பல டெஸ்ட்டுகளுக்கு போய் அது கடைசியாக த்ரூவாகி அப்ரூவ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் பல்காக அந்த துப்பாக்கியை தயாரிக்கிற அந்த பணியில் அரசாங்கம் ஈடுபடும், அந்த ஆர்மி ஈடுபடும். அப்போ இந்த பாஸ் அவுட் ஆகிற ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், நம்ம பண்ண அந்த டிசைன் கடைசியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரூவ் ஆகிடுச்சான்னு சொல்லி இவர் எல்லாத்தையும் பண்ணி கடைசி நேரத்தில் ஒரு விஷயத்தில் சொதப்பி விட்டுருவாங்க. அது நீங்கள் பாருங்கள். அந்த தருணத்திலலாம் கதாநாயகனுடைய எக்ஸ்பிரஷன் இருக்குது பாருங்கள், இதுதான்ப்பா நடந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது ஹீரோ அப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார். தாறுமாறான ஒரு பர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட இருந்து. அதே மாதிரி இந்த படம் பேசிக்காக 1941 1949 வரைக்கும் அந்த இடைப்பட்ட தருணங்களில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து புனைந்த ஒரு கதையாகத்தான் சித்தரிக்கப்பட்ட ஒரு கதை. அதனால் ஒரு பீரியட் ட்ராமாவாகத்தான் இந்த படம் சித்தரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறனாலேயே வாய்ப்பே கிடையாது. டெக்னிக்கலி சும்மா இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வெளியே வந்திருக்கு இந்த டீம். சினிமோட்டோகிராஃபிலாம் வேறு ரகம், தொட்டு நீங்கள் பொட்டு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும். பத்தாவதுக்கு DI டீமு அந்த மாதிரி அந்த டார்க்கான டோன் ஒன்று ஏற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா பனிப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய கதைங்கிறனால டார்க் டோனை ஏற்றி வச்சு சும்மா மிரட்டியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபியில். படத்துடைய சவுண்ட் டிசைனிங், ஏன்னா இதில் வார் சீக்வன்ஸ் அங்கங்கே லைட்டாக இருக்கும், ஒரு சில இடங்களில் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் போகக்கூடிய விஷயங்களாகட்டும், இந்த படத்துடைய ஓவரால் ப்ரொடக்ஷன் டிசைன்லேருந்து, படத்துடைய காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்லேருந்து, படத்துடைய மேக்கப் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் நீங்கள் புகழ்ந்து தள்ளணும். அவ்வளவு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதனால தான் சிம்பிளி டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதை தாண்டி இந்த படத்துடைய மியூசிக் இருக்குது பாருங்க, நிறைய இடங்களில் பிளாங்காகத்தான் இருக்கும். சவுண்ட் டிசைனிங்குடைய ஆளுமை தான் படம் நெடுகளும் இருக்கும். ஆனால் மியூசிக் எந்த இடத்துல உள்ள வருதோ அந்த இடம் அந்த சீனுக்கு மிகப்பெரிய உயிர்ப்பாக இருக்கும். அட்டகாசம் பண்ணியிருக்காரு படத்துடைய மியூசிக் டைரக்டருமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பாக ஒரு சில காட்சிகள், இந்த படத்திலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காட்சி அமைப்பு என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி துப்பாக்கி எல்லாம் பண்ணி டிசைனுக்கு போகிறது வேற. இந்த துப்பாக்கி எல்லா விதமான சிச்சுவேஷன்லேயும் எல்லா விதமான கிளைமேட் கண்டிஷனுக்குமே இந்த துப்பாக்கி கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஏன்னா ஒரு வாருங்கிறது எங்கே நடக்குதுன்னு தெரியாது. ஒரு பாலைவனத்தில் நடக்கலாம், தண்ணிக்குள்ளே ஒளிஞ்சு போகிற மாதிரி இருக்கலாம். சார் தண்ணிக்குள்ளே துப்பாக்கி முங்கிருச்சு திருப்பி ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ எல்லா கண்டிஷன்ஸுக்கும் ஒரு துப்பாக்கி கரெக்டாக உட்காருதா, கரெக்டாக செயல்படுதா அப்படிங்கிற ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அந்த சீனை அவங்க நரேட் பண்ண விதமாகட்டும், அதை காட்சிப்படுத்தின விதமாகட்டும், அதனுடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், அங்கே இருந்த சவுண்ட் டிசைனிங் ஒர்க் ஆகட்டும், வேறு லெவலில் தெரிக்க விட்டுருப்பாங்க. இந்த சீன் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்குமே சான்ஸ்லெஸ் இல்லை அப்படின்னு ஒரு நோட்டபிள் சீனாக இருக்கும். வேறு லெவலில் இருக்க
சீனு அது. அடல் காண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு அடல் காண்டன்ட் அது தேவையே இல்லை, ஆனால் தேவையெல்லாம் வச்சுட்டாங்க. அதனால் படத்தையும் நம்ம ஃபேமிலியோட பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இந்த படம் அமேசான் பிரைமில் உங்களுக்கு இங்கிலீஷ் டப்பிங்கில் இருக்குது, ஒரிஜினல் வெர்ஷன்லேயே இருக்குது, ஹிந்தி டப்பிங்லேயும் இருக்குது. பார்க்குறவங்க பார்த்து மகிழுங்கள். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடைய அவைலபிளாக இருக்குது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.